இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோல எவிக்ஷன் ப்ராசஸை உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா யாரு வேணும் யாரு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியில ஆக்சுவலா ஒட்டுமொத்த வீடும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேணவே வேணாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு சொல்லும் போது அவங்க இருக்கட்டும் யாரு வேணும்னு சொல்றாங்களோ அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியெடுக்கிறாங்களே. ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா இதுக்கப்புறம் பார்வதி சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேர் காம்போ பாருங்க கண்டிப்பா அடுத்த வாரத்தில் பயங்கரமான கலவரங்களை கண்டிப்பா இந்த வீட்டில் கொடுக்க போறாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. சாண்ட்ராக்கு ஒரு டவுட் இருந்தது பார்வதியை நம்பலாமா வேணாமா, ஏன்னா பிரச்சனை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அப்படின்னும் போது இது பார்வதி வந்து டபுள் கேம் ஆடுது கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ல இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ஒட்டுமொத்த வீடும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு காரி மூஞ்சில துப்புற மாதிரி இருந்தாலும் அந்த சமயத்தில் பார்வதி மட்டும் சாண்ட்ரா வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேரோட பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோ எடிட் இருக்காருல்ல யோ என்ன நினைச்சிட்டு இருக்க இல்ல எனக்கு புரியலையே உன்னால ப்ரோமோ சீக்கிரமா ரிலீஸ் பண்ண முடியாதா இல்ல நான் பாக்குறேன் நேத்து எடுத்த ஷூட் தானே இது ஏதோ இன்னைக்கு ஏதோ புதுசா எடுத்து இப்பயே ரிலீஸ் பண்ற மாதிரி பாக்குறேன் நேத்து எடுத்த ஷூட்டை ஷெட்யூல் பண்ணி வைக்கிறது என்ன உனக்கு பிரச்சனை இல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். உண்மையிலே செம்ம கடுப்பாகுதுங்க. உண்மையிலே ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம். அதை வந்து இவ்வளோ லேட்டா வந்து ரிலீஸ் பண்ணி நாங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணுமா. நானும் சரி ப்ரோமோ வரலன்னு சொல்லிட்டு வேற வேலையை பார்க்கலான்னு போயிட்டா அந்த சமயத்தில் பார்த்தா திடீர்னு ப்ரோமோ விட்டுருக்கானுங்க. சரி ஏதோ ஒரு கர்மம். ஆனா ப்ரோமோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கனி இவங்க ரெண்டு பேரும் ஹாட் சீட்டில் உட்கார வச்சாங்களே அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் அதில் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, இந்த இடத்துல வெளியே போக வேண்டியது கனி கிடையாது. ஏன்னா வெளியே போக வேண்டியது யாருன்னா விக்கல்ஸ் விக்ரம் அவங்க கூடவே இருந்தார்ல அவர் தான். எப்படி பார்வதி ஒரு செவுரு வந்து பல பேரை காவு வாங்குதோ இந்த அமித் வாட்டர் மெலன் அப்படின்ற மாதிரி பல பேரை காவு வாங்குதோ இன்னொரு சைடில் விக்கல்ஸ் விக்ரமுங்க அவன் இதை தான் பண்ணுறான். விக்கல்ஸ் விக்ரம் பொறுத்தவரை எப்படின்னா அவர் வந்து ஒருத்தவங்க நல்லா கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டே இந்த மாதிரி நீ கேம்லாம் ஒழுங்கானதை இங்கே பாரு இந்த வீட்டுக்கு வந்து எதுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு நம்ம டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஏன்டா கேம் ஆடுற இங்கே வீட்டுக்குள்ள இன்னொருத்த மாட்ட தப்ப ஏன்டா தட்டி கேட்குற ஏன்டா சண்டை போடுற அதை நான் பண்ணுவேன் ஆனால் பர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைவர்ட் பண்ணி வேற பக்கம் திசை மாற்றி விட்டுட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை போட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்தா வியானா வந்து லவ் கண்டென்ட் கொடு அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டான். கனிக்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா இவன் புலம்புறது இல்லாமல் கனியும் சேர்த்து புலம்ப வச்சு கனி வந்து ஏன் இவ்வளோ சனி வேலை பார்க்குது அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட இன்னொரு வெறுப்புணர்ச்சியை கிரியேட் பண்ணி இப்போ கனியை வெளியே தூக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் கனிக்கு ஓட்டுகள் இருக்கு. நிறைய பேர் நினைப்பீங்க என்ன ப்ரோ கனிக்கு சுத்தமாக ஓட்டே இல்லையா அதனால தான் தூக்கிட்டாங்களா. சே கனிக்கு ஓட்டு இருக்குங்க. அதாவது கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல மிட் ரேஞ்சில் தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. லோவில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போக வேண்டியது ஆக்சுவலாக விக்கல் விக்ரம் சுபிக்ஷா அமித் இவங்க 3 பேரில் 2 பேர். அதில் ஒருத்தரை நேற்று தூக்கிட்டாங்க அமித் தூக்கிட்டாங்க ஓகேங்களா. அப்புறம் ஏன் கனி எடுத்தாங்க விக்கல்ஸ் இல்லை சுபிக்ஷா ஒருத்தர் தானே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எஸ் விக்கல்ஸ் இல்லை சுபிக்ஷா ஒருத்தர் தான் எடுத்துருக்கணும். ஆனால் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்பயோ வந்து கனி வெளியே போக வேண்டியது திவாகர் போனார்ல அப்பயே கனி வெளியே போக வேண்டியது. இருந்தாலும் கனியை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சேனல் என்ன பண்ணாங்க பேக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கனிக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு சென்டிங் கொடுக்கணும் சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஃபேமிலி வீக் வரைக்கும் கொண்டு வந்து அவங்க ஃபேமிலியை உள்ள கொண்டு வந்து எல்லாம் ஓகேப்பா இப்போ எல்லாம் ஃபுல்ஃபில்டு தானே இப்போ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனுப்பிச்சு விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது வந்து பக்கா பிளான்ட்டுங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டுன்றது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. தூக்கி குப்பையில் போடுற மாதிரி தான் ஓட்டுலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது மதிக்கிறதே இல்லை. நீ ஓட்டு போடா கடிப்போ கடைசியில் எடுக்க போகிறது நாங்கள் எங்களுக்கு என்ன தோணுதோ யார் இருக்கணும்னு தோணுதோ அவங்கள தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா மற்றபடி ஓட்டிங் ப்ராசஸில் எடுத்திருந்தா பல பிளேயர் டஃப்பான பிளேயர்ஸ் இப்போ உள்ள இருக்காங்களே நிறைய பேருக்கு ஓட்டு வருதுல அவங்கள பல பேர் எப்பயோ வெளியே போயிருப்பாங்க. ஏன் இந்த ஓட்டை வந்து மதிக்காம இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு ஓட்டிங் ப்ராசஸ்னு ஒன்று வைக்கிறீங்க ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ் பண்றீங்களே எல்லாத்துலயும். ஸோ அங்கங்க பேனர் வச்சிருக்கீங்களே ஹைவேஸ் எல்லாம் ஓட்டு போடுங்க இந்த நம்பருக்கு ஓட்டு போடுங்கன்னு. ஸோ ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்க. ஆனால் ஓட்டு போட்டால் அந்த ஓட்டை தூக்கி குப்பையில் போடுறீங்கன்னா யாரு சாமி நீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. பட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாண்ட்ரா அந்த பக்கம் கனி 2 பேரையும் உட்கார வச்சுட்டு மொத்த பேரும் சேர்ந்து சாண்ட்ரா வேணான்னு சொல்லும் போது எப்படி இருந்திருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சாண்ட்ராக்கு என்னடா இப்படி நம்மளை வந்து எதுக்குறானுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து ஒரே ஒரு ஆதரவு குரல் சாண்ட்ரா இருக்கட்டும் சாண்ட்ரா வேணும் கனி வேணாம் அப்படின்ற மாதிரி பார்வதி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறேன்னா ப்ரோமோவில் காமிக்கல இவனுங்க. ஏன் ப்ரோமோவில் பார்வதியை மட்டும் காமிக்கலன்னா பார்வதியை தவிர மிச்சம் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க சாண்ட்ரா வேணாம் கனி வேணும்ட்டாங்க. ஸோ பார்வதி மட்டும் தான் அங்கே சொல்கிறாங்க. அதனால தான் ஓடி போய் ஒன்னே கட்டி பிடிச்சி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கதறாங்க. கண்ணீர் மலையில் அப்படியே பார்வதியை நனைய வைக்கிறாங்க. பாரு உன்னை எப்படியோ நினச்சேன் பாரு நீ மட்டும் தாண்டி அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா யோசிக்கிறாங்க. சாண்ட்ரா உங்களுக்கு ஒன்றும் புரியல பார்வதி எதுக்கு நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு
புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க எதுக்கு இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல சாண்ட்ராவும் வெளியே போயிட்டா யாருக்கிட்ட நான் உட்காந்து பேசுவேன், யாருக்கிட்ட உட்காந்து நான் புலம்புவேன், எனக்கு ஒரு ஆள் வேணாமா? யோசிச்சு பாரு சாண்ட்ரா, அமித்னு ஒருத்தனை வச்சிருந்தேன் சாண்ட்ரா, அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான் சாண்ட்ரா. இப்போ அவனும் போயிட்டான், யார் நான் சொல்றது கேட்பான், கானா வினோத் கேட்பான், ஆனா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடுவான். ஸோ அப்படின்னும் போது இப்போ ஒருத்தர் வேணும், அந்த இடத்துல புதுசாக ஒருத்தர் வந்து யாரும் செட் பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த கேங்குள்ள அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்த நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வெளியே போயிட்டா உண்மையிலே பார்வதி காலியிடும். பார்வதி டோட்டலாக காலி. திவாகர் வெளியே போனப்போ அவங்க காலி ஆகிட்டாங்க. ஐயோ திவாகர் அதாவது வாட்டர்மெலன் போயிட்டா நம்ம யார்கிட்ட பேசுறது வைக்கிறது அப்படின்றத அவங்க பயமே. வாட்டர்மெலன் எவிக்டன்ட் போர்டை காமிக்கும் போது சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ இதுக்கப்புறம் நம்ம பேசுறதை எவன்டா கேட்பான், கொஞ்சம் கூட மூளையே இல்லாமல் கேட்கணுமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர டிப்ரெஷனில் போயிட்டாங்க. யார் போவா, இவனுக்கு அப்புறம் யார் நம்ம பேசுறதை கேட்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்தது. கடைசியில் ஓகே இந்த மாதிரி இப்போ நான் வந்து நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி வந்தார் அமித்துக்கிட்டே எல்லாத்தையும் பேசிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அமித்தும் போயிட்டாரு, நெக்ஸ்ட் சாண்ட்ராவும் போயிட்டாங்கன்னா உண்மையிலே பார்வதி உடஞ்சிட்டு இருப்பாங்க. யாரை தேர்றது, கமுருதீன் போனால் காரி தூப்புறான், அவன் விட்டா போட்டிங்கன்னா ஃபிசிக்கலாகவே அடிச்சிருவான் போல. ஒரு பக்கம் அது வேற கேஸ் போயிட்டு இருக்கு, கமுருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும், அவன் எப்படி ஒரு பொண்ணுகிட்ட இப்படிலாம் நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வேற போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கொடுக்கறது வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகும்போதே கொடுக்கல. இப்போ அடிக்கிற மாதிரி தானே வந்தா, அடிக்கல அடிச்சப்பயே கொடுக்கலையே இவனுங்க. அப்புறம் எங்க அடிக்கிற மாதிரி வர. இதில் வேற தெலுங்கு பிக் பாஸ் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க. தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் தள்ளி விட்டதுக்கு அதுக்கு வந்து நாகார்ஜுனா முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க வச்சாரு, கேட்டை திறந்து வச்சு வெளியே போடான்னு சொல்லிட்டு மிரட்டினாரு. இங்கே விஜய் சேதுபதி அதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டாருங்க. அதுதான் விஜய் சேதுபதி ஸ்டைல். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது, பண்ணவும் மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று இது கமுருதீன் வந்து இப்போ சண்டை போடார்ல பார்வதி கூட, அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா பார்வதியும் அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு விஷயத்தில் லூப்பில் வந்து அவரை சிக்க வைக்க பார்க்குறாங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை ஒரு மேலே வைக்கிறாங்க, அது ஒரு பெரிய கேஸு. ஸோ அதனால தான் அது வந்து இவ்வளோ பெருசாக விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணல கமுருதீன் பேசுனது. எனிவேஸ் அப்படி பெருசாக அவர் அடிச்சிருந்தாலும் கண்டுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் காமு எப்பவுமே கரெக்ட் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாபிக் உள்ள போகணும், மெயினாக இதுக்கு வருவோம். ஸோ இந்த இடத்துல சாண்ட்ரா அதனால தான் பார்வதிக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பார்வதி நினைக்கிறாங்க. அது வந்து சாண்ட்ராக்கு இன்னும் புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல, பயங்கரமாக கட்டி பிடிச்சி கதறாங்க. ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க, சாண்ட்ரா கொஞ்சம் மூளை உள்ளால், அமித் மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் மாதிரியோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏதாவது பிசிறு தச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்வதியை குனியை வச்சு கும்மாங்குத்து குத்திடுவாங்க, பார்க்கலாம். ஆனால் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஒரு தரமான கண்டென்ட் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இந்த 2 காம்போ சேர்ந்தாலே அப்படியே வீடு பத்திக்கிட்டு எரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சும்மா புஸ்ஸு தான். சாண்ட்ரா அந்த அளவுக்குலாம் பெருசாக வந்து பார்வதி டாமினேட் பண்ணாது, பார்வதி சாண்ட்ராவை டாமினேட் பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எதுவும் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது, சேனல் இந்த ஓட்டிங்கிற ஒன்றை ஒரு மண்ணா கூட மதிக்கல. அது இஷ்டத்துக்குன்னு எப்படி வேணால் நாங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம். எங்களுக்கு இந்த வீக்கில் இவங்க இருக்கணும்னு தோணுது, இந்த வீக்கில் இருக்கக்கூடாது தோணுது அப்படின்ற பேசிஸில் ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ அதை நினைக்கும் போது தான் பிக் பாஸ்ன்ற ஷோவே இந்த ஓட்டை பேஸ் பண்ணி தான் எங்கேஜிங் போயிட்டு இருந்தது. அதை டோட்டலாக போட்டு எப்படி சொல்ல குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சரி ஓகே, நீங்க விக்கல்ஸ் எடுக்கல, சுபிக்ஷாவை எடுக்கல, அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. இந்த ஹாட் சீட்ல அவங்களை உட்கார வைக்கணும்ல. உங்களுக்கு வந்து டிஆர்பிக்கு சாண்ட்ராவுக்கும் கனிக்கும் பக்கத்துல உட்கார வச்சு 2 பேர்ல யார் வேணும் வேணாம்னு சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த ஹாட் சீட்ல விக்கல்ஸ் விக்ரம கூட்டு வந்து உட்கார வைக்கணும், சுபிக்ஷா உட்கார வைக்கணும். அப்பதாங்க அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி நம்ம பண்றது வந்து மக்களுக்கு பிடிக்கல, ஓட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறைக்கிறீங்க, மக்கள்கிட்ட இருந்தே மறைக்கிறீங்க, விக்கல்ஸுக்கு ஓட்டு அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம நம்ப வைக்க நீங்களே ட்ரை பண்றீங்கன்னா அப்ப யார் நீங்க? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. அப்படி பக்கத்தில் அங்கே உட்கார வச்சதான் அவனுக்கும் புரியும், ஐயோ நம்ம ரொம்ப ட்ராமா பண்றது வந்து மக்களுக்கு பிடிக்கல அப்படின்ற விக்கல்ஸ் யோசிப்பால. நம்ம மற்றவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் நெகட்டிவாக பேசுறது தப்பா போகுது அப்படின்ற மாதிரி யோசிப்பால. அவனுக்கு தெரியுது நம்ம பேசுறது தப்பா போகுமோ அப்படின்ற பயம் இருக்கு. ஆனால் அதுக்கு அவனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த கிளாரிட்டி கொடுக்கணும்னா நீங்கள் ஹாட் சீட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கணும். உட்கார வச்சதாங்க அவனுக்கும் தெரியும். பட் பயங்கரமாக எப்படி சொல்றது, சொம்படிக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியாது, பக்கெட் தூக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.